அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 31, 2026 ஆடி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகுகாலம், யமகண்டம் மற்றும் நல்ல நேரம் கடைசியில் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தங்கள் ராசிக்கு 11இல் சந்திரன். தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள். பழைய முதலீடுகள், நிலுவையில் இருந்த பாக்கிகள் மற்றும் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் மூலமாக திடீர் பணவரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். உங்கள் ஆலோசனைகளை மேல் அதிகாரிகள் ஏற்பார்கள். வியாபாரிகள் புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது புதிய கூட்டாளிகளை இணைப்பது பற்றி யோசிக்கலாம். மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகள் மூலம் லாபம் உண்டு. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்கும். ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மேசராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன். தொழில் விரிவாக்கத்திற்காக செய்யும் செலவுகள் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தரும். கடன் சுமைகள் படிப்படியாக குறையத் தொடங்கும். பணிபுரியும் இடத்தில் அதிக பொறுப்புகள் உங்களை தேடி வரும். திறம்பட செய்து நற்பெயர் எடுப்பீர்கள். புதிய வேலைக்கு முயல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். அரசாங்க வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும். வேலைப்பளு காரணமாக குடும்பத்திற்கு அதிக நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. தந்தையின் பணம் சிறு பணமாவது இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9இல் சந்திரன். தந்தையின் வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் சுப பணவரவு உண்டு. பணத்தேவைகள் தாராளமாக பூர்த்தியாகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவால் உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீர்கள். ஆன்மீகம், கலை மற்றும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபம் தரும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். மன அழுத்தம் நீங்கி உள்ளத்தில் தெளிவும் அமைதியும் பிறக்கும். இன்று சித்தர்கள் வழிபாடு சிறப்பு தரும். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8இல் சந்திரன். தேவையற்ற செலவுகளும் பண விரயமும் ஏற்பட வாய்ப்புள்ளது. யாருக்கும் வாக்குறுதி அளிப்பதையோ பிணை நிற்கையோ தவிர்க்கவும். மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது கவனமும் பொறுமையும் தேவை. புதிய திட்டங்களை இன்றைக்கு தொடங்குவதை தவிர்த்து அன்றாட வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. சிறிய விஷயம் கூட பெரிய விவாதமாக மாறலாம். வாகன ஓட்டத்தின் போது அதிக கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் இன்று சிக்கல்கள் வரக்கூடும் என்பதால் பார்த்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கடகராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் 1, 4. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் வியாபாரத்தில் கணிசமான பணப்புழக்கம் இருக்கும். பங்குச்சந்தை மற்றும் குறுகிய கால முதலீடுகள் சாதகமான பலனை தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் லாபம் பெருகும். புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும்.
வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் அல்லது ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல தகவல் வந்து சேரும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ல் சந்திரன். பிரச்சனைகளில் சாதகமான சூழல் ஏற்படும். எதிர்பார்க்காத வழிகளில் சிறு பணவரவு வந்து சேரும். வேலை செய்யும் இடத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயார் ஆவோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வழக்கமான பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த வயிற்று உபாதைகள் அல்லது சிறு உடல்நல குறைபாடுகள் சீராகும். தாய்வழி உறவினர்களுடன் சுமூகமான உறவு நீடிக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் 5 மற்றும் 3. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ல் சந்திரன். சுப செலவுகள் அதிகரிக்கும். கலை, படைப்பு மற்றும் வடிவமைப்பு சார்ந்த துறையினருக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி காணப்படும். உங்கள் திறமைக்கும் புத்தி கூர்மைக்கும் ஏற்ற பாராட்டுக்கள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலைவாய்ப்புகள் அமையும். பிள்ளைகளின் படிப்பு மற்றும் எதிர்காலம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரும். காதல் விஷயங்கள் திருமணத்தில் முடிய வாய்ப்புகள் சாதகமாகும். மன அமைதி கூடும் நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். இன்று தாத்தா பாட்டியின் ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் சிறந்தது. துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட எண் 2, 6. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ல் சந்திரன். சொத்துக்கள் வாங்குவதும் வாகனம் பராமரிப்பதும் அல்லது வீட்டை பராமரிப்பது போன்ற விஷயங்களில் செலவுகள் வரலாம். பணியிடத்தில் சிறு தடங்கல்களுக்கு பிறகு வேலைகள் முடியும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் சுமாரான முன்னேற்றம் இருக்கும். கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. விவசாய துறையினருக்கும் இன்று லாபம் சற்று அதிகமாக இருக்கும். தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சுத்தமான உணவுகளை உட்கொள்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன். சுய முயற்சியால் பொருளாதார நிலையை உயர்த்துவீர்கள். நிலுவையில் இருந்த பணத்தை மீட்பதற்கான யுக்திகள் பலன் தரும். உங்களது முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். தகவல் தொடர்பு, ஊடகம், எழுத்து மற்றும் சமூக வலைத்தளங்களில் பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான நாள். குறுகிய பயணங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனதளவில் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். தரகு தொழில் செய்பவர்களுக்கு இன்று சிறப்பான லாபங்கள் உண்டு. தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன். வரவு திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு உயரும். நிதி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமான பலன்களை தரும். உங்கள் இனிமையான பேச்சு உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் பெரிய பலனை தரும். நிலுவையில் இருந்த காரியங்கள் சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் நிகழ்வுகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெறும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கண் மற்றும் தொண்டை தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம்.
மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் 3 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீலம். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும். மனதில் பல புதிய சிந்தனைகள் மற்றும் திட்டங்கள் உதிக்கும். எனினும் முடிவெடுப்பதில் குழப்பங்கள் வரலாம் என்பதால் முக்கிய முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது. தலைவலி, அசதி அல்லது மன சஞ்சலம் வரக்கூடும். தியானம் மற்றும் யோகா செய்வது மனதை கட்டுப்படுத்தும். குடும்பத்தாருடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். கும்பராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வந்து 8 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 3. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12இல் சந்திரன். சுப விரயங்கள், வீடு, வாகனம், சுப நிகழ்ச்சிகள் நிகழும். தேவையற்ற வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். வேலைச்சுமை அதிகரிக்கும். தூரதேச பயணங்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழில் ரீதியான அனுகூலங்கள் உண்டாகும். ரகசிய எதிரிகளிடம் கவனம் தேவை. இரவு நேரத்தில் நிம்மதியான தூக்கம் குறையலாம். கண் உபாதைகள் வர வாய்ப்புள்ளது. சரியான ஓய்வு அவசியம். மற்றும் வெளிநாடு செல்ல பாஸ்போர்ட் விண்ணப்பித்தவர்களுக்கு கூடிய விரைவில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வந்து 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வந்து இளம் மஞ்சள். இன்றைய திதி வந்து இரவு 10:31 வரை துவிதியை, பின் திருதியை. நட்சத்திரம் இரவு 7:26 வரை அவிட்டம், பின் சதயம். சூரிய உதயம் காலை 6:08, மறைவு 6:38. ராகு காலம் காலை 10:49 முதல் 12:23. யமகண்டம் மதியம் 3:31 முதல் 5:04. குளிகை காலை 7:42 முதல் 9:16. நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15. மாலை 5:30 முதல் 6:30. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.